கெளுத்திருக்கு கௌதம ஃபுல்லாகவே வரா மீன் தான் அந்த பெட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கண்ணனாருக்கு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த வட்டம் இந்த ஆற்றை வந்து ஏலம் விடலை, யாரும் எடுக்கலை. அதனால் மக்கள் எல்லாம் பிடிச்சி அவங்கவுங்க பிடிச்சி சாப்பிட்றாங்க. 10 கிலோ 20 கிலோ. நாங்களும் தான் பிடிச்சி ஆனால் வீடியோ போட முடியல. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னென்ன மீன் பிடிக்குன்னு வீடியோவில் காட்டுறேன். தரமாக இருக்கும். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆற்றுல ஓகே. அதுக்காக இந்த வலை தான் அரி வலையெல்லாம் பிடிக்க போகிறோம். கட்டு வலையெல்லாம் அரி வலை தரமாக பிடிக்கலாம். ஓகே சமைக்கிறவா வலை விடுறாங்க. நான் இறங்கிடுவேன், வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால் கரையில் நிற்கிறேன். காஸ்டியூம் மாற்றியாச்சு, ஏன்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டாச்சு. வீட்டில் வந்து திட்டுவானுங்க, அதனால் ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. இன்னும் அழுக்காயிரும்ல. ஓகே நாங்களாம் காட்டு. ஓகே அப்போ மீன் அதிகமாக படலை. மீனை மீனை காட்டுங்க. எல்லாரையும் பொறுப்பு இதை போடு, கையில் வச்சுக்க. இதெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு போடணும். வேணுங்கிறத கையில் எடுத்துடாம அது கண்டை எடுத்துக்கண்ணே. எட்ட பேர் எடுத்துகிற மேலே கண்டுபிடி மாட்டோம். தப்புன்னு தாண்டா. ஆழத்தில் பட மாட்டோம். நம்ம அங்கே போமாண்ணா, அங்கே போவோம். அங்கே தான் வர இருக்கு. ஏங்கண்ணே சொல்றீங்க? அது லாஸ்ட்டு பள்ளம். இப்போ தான் நாங்கள் அங்கேருந்து வந்தாங்கிறேன். பிடிச்சிட்டாங்க உன்னோடாம. எப்படி பிடிச்சாங்க? எப்படி பிடிச்சாங்க? எல்லாம் அறிவலை, முறையான வலை எல்லாம். பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கூட பிடிச்சிக்க நிற்கிங்கிறேன். நிற்கட்டும். நீங்கள் மீன் கிடைச்ச காணும். சிக்கலாம் வலை சிக்கலாம். நம்ம மீனை கையில் பிடிச்சிட்டு எடுங்க. எப்படி எடுத்தால் எப்படிங்க நிற்க மீனை? இந்த மீன் எங்கே போகுது? வலையை விட்டு போயிடுச்சு. இந்த உடம்பு வந்துக்கலாம். மீன் நினச்ச மாதிரி விடுக்கல. லோகு கண்டையா? காலையிலேருந்து ஒன்று தான் கிடச்சதா? ஒன்று தான் பிடிச்சா, வேற ஒன்றும் பிடிக்கல. அவனை கீழே விட்டு தொங்க துள்ள விடாது தம்பி. ஆற்று மீன் தான். ஏன்னா சூப்பர்ண்ணே. சரி வரீங்களா அங்கிட்டு? வர்றாங்களே. சரி. அது அங்கே தான் வந்த வேலையில் கம்மியாக தான் கிடச்சிது. இந்த எங்கே இருந்துச்சுண்ணா? போயிருச்சா? அந்த என்ன சொல்லும்பாது வச்சு இல்லைனா இன்னும் நல்லா சூப்பராக பிடிச்சிருப்பான். வெறாமல் நிறையா பட்டிருக்கு. என்ன மீனா என்ன எடுங்க. 2 ஆள் ஒரு வலையை எடுத்து இதை மாதிரி செஞ்சு கோயில குத்துக்கிறான். காட்டு. அப்போ அதை கிண்டி எடுத்துறேன். கழிச்சுனா ஒன்று விட்றாங்க. காலி ஏதாவது வராமதி காலி சூய் காட்டு காலி. உயிரோடு கெட்டு குத்து விட்ட நல்லா வெட்டி வச்சு போகும். கட்டுறான். வந்து சூப்பர்ண்ணா. விட்டுற மாட்டேன். இன்னைக்கு பரவாயில்ல. ஆனால் இருக்குமோ இருக்காத சந்தேகத்தில் வந்தோம். பரவாயில்ல, விராமீன் பட்டிருக்கு. நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். விராமீன் ஃபுல்லாகவே விராமீன் தான். அந்த பெட்டியில் கொட்டுவேன். அவனை காட்டுங்க. அந்த பெட்டியில் கொட்டுவேன். பாருங்கள், தரமான மீன் எங்கே இருக்கேன் சார். ஒரு சித்திரை மாதம்லாம் எனக்கு கிடைக்காம இந்த மீன் அலைஞ்சோம். யாரா மீன் தருவாங்கன்னு. இப்போ மீன் சும்மா கிடைங்க, தூக்கி எரிஞ்சிருக்கேன். சங்கடமாக இருக்கு. ஆமாம் நான் அப்படி தான் போய் அழிஞ்சிருக்கேன். இது எப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக
கொஞ்சோண்டு போதும்டா. ஒலையாளி இருக்கிறானா? செலுத்திருக்கும் பார்த்து வா, முள்ளு குத்துரும். கெளுத்தி இருக்கு கௌதம. எடுத்து போறா, பெரிய பெரிய ஸ்லேப்மெண்ட் எடுத்து போடு, சின்னதில் வேண்டாம். கெளுத்தி இழுத்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெறும் மீன் தான். ஓகே மாமா. பக்கத்தில் இதெல்லாம் வேண்டாம். அந்த மீன் எடுக்கலாம் காணுங்க பக்கத்து. பார்த்து அதே எனக்கு கெளுத்தியே பிடிக்க பயமாக இருக்குது. இருங்க தாங்க, நான் நாட்டு கெளுரு எப்படி பாருங்க மீன். நாட்டு கெளுரு சும்மா ஜலதோஷம் உடம்புல எது வந்தாலும் தான் தரமான மீன். போதுமா பாருங்க வச்சு. ஒரு வழியாக மீன்லாம் பிடிச்சிட்டோம். காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. வேஸ்ட்டுங்க இந்த ரைத்தில் மாட்டி. இப்படி மீன் பார்த்தீங்களா இல்லையா? 6 மணி மேலே ஆச்சு. இது வேறு ஒன்றும் இல்லை, விரா மீன் மூட்டை கட்டி வச்சுருக்கோம். ஓடி போயிரும்ல, அதனால் காட்டுறவங்கள எல்லாத்துக்கும் மீனை காட்டுறேன். ஐயா பிடிச்சதுதான். ஆமாம், அதுலேருந்து கிடையவே இல்லையா?